அடுத்ததாக நிறைவு சுற்றில் பேச கவிஞர் நந்தலாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காதலுக்கு நந்தலாலா எதிரியா அப்படின்னு கேட்டார். சத்தியமா இல்லை, நான் காதலுக்கு ஆதரவாளன். ஆனால் போலித்தனமான காதலை காதலை என்று நம்பாதீர்கள் என்று சொல்கிறேன், அவ்வளோதான். எச்சரிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் டாக்டர்கள் பண்ணுற தொல்லை இருக்குல்ல, சத்தியமாக சுகர்னு சொன்னால் 100 பேர் வைத்தியம் சொல்கிறாயா. காலையில் குப்பமணியில் சாப்பிடுங்க, நான் இப்போ வேப்பலையை சாப்பிடுன்றான், தின்னோட சுண்டல் சாப்பிட. நான் ஒருத்தர் கேட்டே விட்டேன், நான் வேலைகளை செய்கிறதா சாப்பிட்டே இருக்கிறதாடா. செல்ஃபோனை நேற்று இரவு நான் ட்ரெயினில் வந்தேன். என்னோட ஒரு பெரிய தவுல் வித்வான் தஞ்சாவூர் கோவிந்தராஜ் இருந்தார், பெரிய வித்வான் அவர். நான் போய் அவரை பார்த்து வணங்கினதே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா உங்கள் வாத்தியம் கேட்டிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நல்லா கவனிங்க சொல்லிவிட்டு பெட்டை விரித்தார், தலையணை வச்சார், தூங்கிட்டார். அவர் உண்மையாகவே அந்த கலையில் நிபுணன். ஆனால் என்னை சுத்திப்படுத்திருந்த ஒரு பையனும் தூங்கலை சார். எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கிற அவலத்தை எங்கே போய் சொல்வது? இந்த சமூக வலைதளங்கள் எதையோ உருவாக்கு 2 தம்பிகளும் பேசுகிறாங்கல்ல, அது ஒரு ஆபத்து இருக்குது. என்ன தெரியுமா? அங்கிருந்து மணிப்பூர் பெண்கள் அவலம் தூய்துரியப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ண உடனேயே இவன் கோபம் முடிந்து போகிறது, கோபம் நீர்த்து போகிறது. கோபம் ஒன்று திரட்டப்படும் என்று நம்பி உண்டாக்கிய சமூக வலைதளங்கள் கோபத்தை நீர்க்க வைத்து தன் கடமை முடிந்தது என்று ஒரு மனிதனை நினைக்க வைக்கிறது என்று நீங்கள் தேசிய புரிஞ்சுக்குங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்களாம் சயின்ஸ் படித்தவங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது கண்ணு தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியாது, உறுதியாக தெரியாது. சரி, ஏன்னா வெளிச்சம் குறைஞ்சிருச்சு, கண்ணு தெரியல. உங்கள் கண்ணுக்கு நேராக இப்போ நான் டார்ச் அடிக்கிறேன், கண்ணு தெரியுமா சார்? என்ன சார் அது? லைட்டெல்லாம் நிறுத்தினாலும் கண்ணு தெரியல, அதிக வெளிச்சம் அடித்தாலும் கண்ணு தெரியலையே. சிம்பிள், சயின்ஸ் சொல்லுது, விளக்குகள் அணைக்கப்படும் போதும் இருட்டு தான், உன் கண்ணில் அதிக வெளிச்சம் விழுந்தால் இருட்டு தான். சமூக ஊடகங்கள் என்று கண்களின் மீது விழுந்த அதீத வெளிச்சம் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் எக்ஸஸே நாட்டுக்கு நல்லதில்ல சார், நல்லா புரிஞ்சுக்க. நிதானமான வாழ்க்கையான எக்ஸஸ் இருக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான், அதனால எப்போ பார்த்தா கட்டி பிடிச்சா தெரிகிறதா? இவன் பொண்டாட்டி நான் எவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டா என்ன சார் நினைப்பீங்க நீங்கள்? அவன் மனைவிங்கிறது என்ன அடையாளம்? அவளை சுதந்திரம் இருக்க விடுறது தான், அதான் சார் அடையாளம். அப்படி இருக்கா இன்னைக்கு இந்த ஊடகங்கள்? அப்படி இருக்கா? எனவே நான் நிறைவாக சொல்கிறேன், இதை செதுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் அனுபவத்தில் சொல்கிறோம், சிதைக்குது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.